அண்மை செய்தி. ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சாட்சி விசாரணை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சாட்சி விசாரணை தொடங்கியிருக்கிறது. என்ஐஏ வழக்குகளை விசாரிக்கும் பூந்தமல்லி நீதிமன்ற அமர்வில் விசாரணை தொடக்கமானது நிகழ்ந்திருக்கிறது. வழக்கு விசாரணை வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. சேலம் RSS நிர்வாகி ஆடிட்டர் ரமேஷ் கடந்த 2013ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்காததால் விசாரணை இழுத்தடிப்பு நிகழ்ந்திருப்பதாகவும் புகாரானது எழுந்திருக்கிறது. ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சாட்சி விசாரணை தொடங்கியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார். செந்தில்குட்டி, விவரங்கள். சேலத்தை சேர்ந்த RSS நிர்வாகியாக இருந்த ஆடிட்டர் ரமேஷ் கடந்த 2013ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு சேலம் சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு பிலால் மாலிக், மன்னா இஸ்மாயில், பக்ருதீன் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த வழக்கு பூந்தமல்லியில் உள்ள இணைய வழக்குகளை, தேசிய புலனாய்வு முகமை வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துல பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆடிட்டர் ரமேஷுடைய தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணையை விரைந்து நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த அடிப்படையில் வழக்கு தினந்தோறும் விசாரணை நடத்தி 2 மாதத்துக்குள் முடிக்க வேண்டும் என்று பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்துக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. ஆனாலும் வழக்கு விசாரணை தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பின் முழு ஒத்துழைப்பு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. இந்த காரணத்தினால் தொடர்ந்து வழக்கு விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் சாட்சி விசாரணையானது தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த வழக்குல குறிப்பாக பிலால் மாலிக், மன்னா இஸ்மாயில், பக்ருதீன் ஆகியோர் தரப்புல கடந்த பல வருடங்களாக வழக்கறிஞர் யாரும் ஆஜராக நிலையில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக வழக்கறிஞரை நியமிக்க பூந்தமல்லி நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் பின்னர் நடந்த விசாரணையில் கூட சட்டப்பணி ஆணைக்குழு அளித்த வழக்கறிஞர் பட்டியலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்புல அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதனால் இந்த விசாரணையானது மீண்டும் காலதாமதமாக நடைபெற்றது. இந்த பூந்தமல்லியில் 3 பேருக்கும் சேர்ந்து வாதாடுவதற்காக நீதிமன்றமே அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு உதவுவதாக பொதுவான வழக்கறிஞர் ஒருவரை நீதிமன்றம் பூந்தமல்லி நீதிமன்றம் நியமித்தது. அதன் அடிப்படையில் சாட்சி விசாரணையானது தொடங்கியது. சாட்சி விசாரணையின் போது பிலால் மாலிக், மன்னா இஸ்மாயில், பக்ருதீன் ஆகியோர் சாட்சி விசாரணைக்கு இடையூறாக பல்வேறு விஷயங்களை நீதிமன்றத்தில் செய்தார்கள். சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளையும் அவர்கள் நீதிமன்றத்தில் ஏற்படுத்தினார்கள். இதனால் விசாரணையில் முதல் சாட்சியின் விசாரணையானது நேற்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. அடுத்த 2வது சாட்சியின் அரசு தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட அந்த 2வது சாட்சியுடன் தரப்பு விசாரணையை நடத்துவதற்காக இந்த வழக்கு விசாரணை வரக்கூடிய 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அன்று இந்த 2வது தரப்பு சாட்சி, அரசு தரப்பு சாட்சியிடம் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற 10 வருடங்களாக இந்த வழக்கானது முழு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்புல முழு ஒத்துழைப்பு வழங்காமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வருகிறது. இந்த வழக்கு விரைந்து விசாரிப்பதற்காக தற்போது சாட்சி விசாரணையானது தொடர்ந்து இருக்கிறது. விரைந்து இந்த சாட்சி விசாரணை நிறைவடைந்து இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்க இருக்கிறதாக இந்த அரசு தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு.